ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த நாகர்கோயிலில் உள்ள சாய்பாபா கோவில். நான் அதிகமாக உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்லும்போது இது தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு இது கரெக்டாக இந்த லொக்கேஷன் கிளியராக இருக்கும். ஏதாவது நம்ம வில்லேஜில் உள்ள கரெக்டான லொக்கேஷனை போட்டோன்னு வச்சுங்க, சம்டைம்ஸ் கூகுள் ரொம்ப இன்டீரியராக கொண்டு போயிடுது வர்றவங்கள. ஸோ அதனால தான் இந்த டெம்பிள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த டெம்பிள்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸ் 500 மீட்டரில் தான் நம்மளுடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் பாருங்கள், நல்ல இயற்கையான சூழல். இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மலைகள் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பாறைங்களை உடச்சி விற்கிற வியாபாரம் ரொம்ப ஜரூராக பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு, மலைகளை உடச்சி விற்கிறது. இது இந்த சாய்பாபா டெம்பிள் இவங்க வச்சுருக்கிற போர்டு. இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, நிலா பேக்கரி. நீங்கள் அங்கே கரெக்டாக வெயிட் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் உள்ளே வர முடியல அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கரி ஒன்று இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நிலா பேக்கரின்னு சொல்லிவிட்டு இந்த பேக்கரிக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஒரு டீக்கு சாப்பிட்டுட்டு கூப்பிட்டா கூட நம்ம ஃபார்மில் இருக்கிற ஸ்டாஃப்ஸில் யாராவது ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது, லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்படாது. இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போகிற பைபாஸ். இது நாகர்கோயில் டு கன்னியாகுமரி போகிற பைபாஸ் ரோடு. நல்லா டெவலப் ஆகிட்டு வர்ற ஒரு இடம் தான். நான் சொன்ன பேக்கரி இதுதான், நிலா பேக்கரி. பார்த்துக்கோங்க, இங்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்படி நீங்கள் முன்னே நடந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு டெம்பிள் இருக்கும். இந்த டெம்பிளையும் பாருங்கள். இதை டுவர்ஸ் இந்த டெம்பிள் நோக்கி நடந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு கட்டு வரும். அந்த லெஃப்ட்டு கட்டில் திரும்பின உடனேயுமே நம்ம தங்கியிருக்கிற, இங்கே வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிற ஒரு வீடு இருக்கும். நான் வந்தால் போனால் தங்குறதுக்கு. அங்கேயே உங்களுக்கு போர்டில் டைரெக்ஷன் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க் போயிட்டு ஒரு 300 மீட்டர் நடந்தீங்கன்னா நம்மளுடைய பண்ணை வந்துடும். நான் வந்தால் போனால் தங்குற வீடு நான் சொல்லியிருந்தேன். நல்லா பெருசாகவே இருக்கும். இதில் தான் ஆக்சுவலாக நம்ம பண்ணை செட் பண்ணியிருந்தோம். பண்ணை செட் பண்ணுறதுக்கு இந்த இடம் எடுத்தோம் ஃபுல்லாக. பட் இங்கே தென்னை மரம்லாம் வச்சுருக்காருல, தென்னை மரம், தேக்கு கன்று இதெல்லாம் வச்சுருப்பார் இந்த லேண்ட் ஓனரு. இதையெல்லாம் பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் பேசினார். ஃபஸ்ட்டு நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 20,000 ரூபா வாடகை பேசி நம்ம இதில் கொடுத்துட்டோம். சரி, இந்த ஒரு ஓரத்தில் நம்ம செட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஏன்னா மெயின் ரோடு இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து இது ரொம்ப பக்கமாக இருக்கும், வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருந்தோம். பட் அவர் இந்த மாதிரி ஆரம்பத்திலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஏன்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. தென்னங்கண்ணை பாதுகாக்கிறது என்ன தான் நம்ம இதை கூண்டு மாதிரி ஜாலி மாதிரி செஞ்சு வச்சா கூட வெல்டு மெஸ்ஸில், பட் யூஸ் இல்லை. நமக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஒரு 300 ஆடு 350 ஆடு இறங்கும்போது இதெல்லாம் நம்மளால் பாதுகாக்க முடியாது. ஸோ அப்படி வச்சாச்சு. வீடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பண்ணைக்கு நடந்து போக போகிறோம். கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரத்தில் நான் போகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மெயின் கேட் ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடியும் அடைச்சிட்டு பாருங்கள், மெயின் ரோடு ஃபுல்லாக ஹைவே. இது நம்மளோட ஃபார்மு. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆட்டு பண்ணைக்கு போகிற வழி இது. அப்படியே ரோடு இது இல்லை, வாகனங்கள் போகும். இதில் தான் இறங்குவீங்க. நம்ம அப்படியே போகலாம் நேராக. எவ்வளோ தூரம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஃபார்மை காட்டுறேன். பஸ் போகிற ரூட்டில் தான் இருக்குது. பஸ்ஸும் கூட சரியான டயத்தில் வருது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரத்தில் போகிறேன்னு பார்க்கலாம். நடந்து தான் போகிறேன், பை வாக் தான் போகிறேன். பஸ் வரலாம். இங்கே நாகர்கோயிலில் வடசேரி அப்படின்றது ஒரு மெயினான பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம். அங்கே தான் உங்களுக்கு வெளியூர் போகிற பஸ்ஸுகளாக இருந்தாலும் சரி, இல்லை லோக்கலில் வர பஸ்ஸுகளாக இருந்தாலும் சரி, அந்த வடசேரி தான் மெயின் ஜங்ஷன். அப்படி இருக்கு பாருங்க. நடந்து வர வழியில் அந்த பிபி ஜெவிஷா அப்படின்னு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது.
ஆன் த வேயில் வைகுந்த் எனர்டெக் ப்ரைவேட் லிமிடெட், வைகுந்த் எனர்டெக் ப்ரைவேட் லிமிடெட் இது இருக்குது. இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். 2 நிமிஷம் தாங்க கரெக்டாக. இங்கே 2 அரச மரம் இருக்கும், இந்த ஓரம் அந்த ஓரம். அதில் கரும்பாட்டூர் ஊராட்சி வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இங்கே இருக்கிறது வந்து ஒரு கோயில், ஐயா கோயில்ன்றாங்க. என்ன தெய்வம்ன்றது நமக்கு தெரியல. ஐயா கோயில் ஐயா கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் இதுக்கப்புறம் அப்படி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்துடும். அவ்வளோதான். அதிகபட்சம் 3 நிமிஷம் நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய ஃபார்முக்கு வந்துடலாம். நான் பொதுவாக இங்கே வந்தேன்னாவே வந்து ரூம்லேருந்து வரும்போது பெரும்பாலும் 2 வீலர் வச்சுருப்பேன். நம்ம கார் இருக்குது, பட் நான் நடந்து தான் வருவேன். நல்ல இயற்கையான பகுதி. தண்ணி பாருங்கள், பளிச்சுன்னு ஓடும். இதில் குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லா இதுவும் பண்ணுறாங்க. நம்ம ஃபார்முக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளை வந்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரி பேக்கு, வாட்டர் பாட்டிலு, கண்ட குப்பையெல்லாம் தூக்கி போடுறதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எவ்வளவோ வீடுகள் இருக்குது. யாரும் வந்து இந்த சாக்கடை தண்ணியை, கழிவு தண்ணிங்களை வந்து இங்கே கொண்டு வந்து கலக்கிறது கிடையாது. இந்த இதில் இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வச்சிடலாம். ஏற்கனவே நான் அந்த போஸ்ட்டில் கட்டியிருந்தேன், அது கீழே விழுந்துருச்சு. இந்த இது மாதிரி ஒரு ஃப்ரேம் செஞ்சு இங்கே வந்து நம்ம வச்சிட்டோம்னா நேராக போக வேண்டாம். இந்த இருக்கு பாருங்கள், ரைட் சைடு இங்கே ஒரு பைக் நிற்குதா, ஸ்கூட்டர் ஒன்று, அதுதான் ஃபார்ம். ஏஜேஎஸ் நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி பிரான்ச். ஃபுல்லாக மலைக்கு நிறைய கால்நடைகளுக்கு தீவனங்கள் இருக்குது. நான் வந்துட்டோம் பார்த்தீங்களா ஃபார்முக்கு. இது நம்மளோட ஃபார்ம். இப்போ இந்த 2 நம்பர் முன்னாடி இது சரஃபத் அலி நம்மளுடைய பார்ட்னர் வச்சுருந்தாங்க, பட் அவர் இல்லை, இப்போ விலகிட்டாங்க பார்ட்னர்ஷிப்பில். இந்த 9789420189 இதுவும் என் கையில் தான் இருக்குது. 6369194392 இருக்குது. ஜஸ்ட் வேறு யாரையாவது இங்கே போடும்போது நம்ம இந்த நம்பரை அவங்களுக்கு கொடுப்போம். பட் தற்சமயத்துக்கு இந்த நம்பர் என் கையில் தான் இருக்குது. இது என்னோடய நம்பர், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 நம்பருக்கு கால் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன். கோபால், கோபால், தரப்பா. தீவனம்லாம் போட்டிங்களா? தீவனம் போட்டுருங்க. இது இங்கே இருக்க லேபர் ஹவுஸு. வேண்டாம்ப்பா, இந்த தலையெல்லாம் போடணும். அது நம்மளுடைய ஃபார்ம். நம்ம இன்றைக்கி வந்து புதன்கிழமை எப்போ இனிமேல் இன்ஷால்லா கன்னியாகுமரிக்கு வரோம். ஒரு 71 கிடாய்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஷால்லா தெரியும். எல்லாமே தரமான கிடாய்கள். இது ஃபுல்லாக வண்டியில் வந்து அன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆடுங்களை வந்து பார்த்துக்கங்க.
நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். தேவைப்படுறவங்க இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெகுலராக முன்னாடி நம்ம கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லேருந்து எடுத்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 1.5 மாதம் நம்ம வந்து ஸ்டாக்கு கொண்டு வராமல் இருந்தோம், புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால. இனிமேல் இன்ஷால்லா ரெகுலராக வந்து இங்கே வந்து ஃபுல்லோடே வந்து ஆடுங்கள் வரும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கிடாய்கள். இதில் ஒன்று கூட குறால் பெட்டை ஆடுங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே கிடாய்கள் தான். 71 ஆடுங்கள் இருக்குது, விற்பனைக்கு தயாராக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். एक ही बकरा है ये 24.5। और हेमराज भाई 11 गोट, टोटल वज़न 316 316 வெளிச்சம் தெரியல. 54 கிலோ. கொம்பு தான் ப்ளஸ்ஸு, சூப்பராக இருக்குது கொம்பு. இதில் இன்னைக்கு இப்போ ஒரு 15 ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பிரான்ச்சை பொறுத்தவரை இப்படி தான். அதாவது ஆளுங்க வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் வியாபாரம்னு கிடையாது, டெய்லி இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 1 2 5 10 அப்படின்னு டெய்லி இங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு 50 ஆடு இங்கே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும் இங்கே.